வணக்கம். ப்ரோ 2cc மாடல்ல வந்து எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நம்ம ஆப்ரேட் பண்றதுக்கு முன்னாடி வந்து இதுல ஆயில் வந்து ஊற்றணும். அதாவது கியர் ஆயிலுக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த 1/2 லிட்டர்ல வந்து பாதி அளவு ஒரு 250 to 300 ml ஊற்றினா போதும். இது எதுல ஊற்றுன்னு பார்த்தோம்னா இங்க வாங்க. இந்த பாக்ஸ்ல 2 போல்ட் இருக்கும். இந்த 2 போல்ட்டையும் கழட்டிட்டு இதுல வந்து நம்ம கொடுத்துருக்க ஆயில்ல வந்து ஒரு 1/4 லிட்டர் 300 ml வரைக்கும் ஊற்றினா போதுமானது. இதுல உள்ள ஊற்றினா போதும். அதுக்கு மேல ஊற்றினா சாப்பிட்டு வெளியில வந்துடும். அதனால வந்து 250 to 300 ml ஊற்றினா போதுமானது. திரும்ப ஊற்றிட்டு டைட் வச்சுக்கோங்க. இந்த கப்பு இருக்குன்னா கிரீஸ் கப்பு. இந்த சாப்பிட்டு வந்து தேயாம இருக்கிறதுக்காக வந்து இந்த கிரீஸ் கப்பு கொடுத்துருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா நீங்க இதுல கிரீஸ் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறீங்க. இந்த இதுலயும் கிரீஸ் அப்ளை பண்ணிக்கிறீங்க. அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து தட்டு கொடுக்குற இடம். இது இந்த இடத்துல வந்து அடிக்கடி மூவ்மெண்ட்ல இருந்தாலும் இதுல ஆயில் போடணும். இதுல ஆயில் கண்ணை வச்சு இந்த இடத்துல வந்து ஆயில் போடணும். அது மாதிரி இந்த இடத்துல தேய்மானம் அதிகமா இருக்கிறதுல ஆயில் போடுங்க. முறம் மாட்டுறது எப்படின்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பேர் டவுட் கேட்கறாங்க, இந்த பிளேடு வந்து உரசமா வேண்டாமா. இங்க பாருங்க, இப்படி உரசனாத்தான் புல்லு வந்து வெட்டும். அதனால கம்பல்சரியா வந்து இந்த ஒவ்வொரு இந்த பிளேடு சுத்துறப்ப ஒவ்வொரு பகுதியிலுமே வந்து அது உரசிக்கிட்டே தான் வரும். எந்த இடத்துல உரசலையோ அந்த இடத்துல வெட்டாது. சப்போஸ் நீங்க வெட்டாம இருந்தா இந்த பிளேடு செக் நட்டு கொடுத்துருக்கு பாருங்க. இதை வந்து இந்த நட்டை லூஸ் பண்ணிட்டு இந்த 6 நட்டு இருக்கு, 6 நட்டை செக் நட்டை லூஸ் பண்ணிட்டு இந்த டைட் வச்சீங்கன்னா எந்த இடம் உங்களுக்கு படாம இருக்கோ அந்த இடத்த டைட் பண்ணிக்க பாருங்க. கரெக்டா வந்து இது எல்லா இடத்துலயுமே வரும். இந்த மாதிரி 2 பிளேடுமே வந்து உரசன் இப்படி இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். இது ஸ்பானர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு ராடு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காண்டின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க ஏதாவது யூஸ் பண்றப்ப சுத்தக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இது லாக் பண்ணி வைக்கிறதுக்காண்டி. பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீல் வந்து சுத்தாது. சேஃப்டிக்கா யார் பிள்ளைங்க கை கொடுத்துடக்கூடாதுக்காக சும்மா இருக்க சமயத்துல லாக் பண்ணி வச்சுக்கிறது. லாக் தான். இது லாக் பண்ணியாச்சு. ஓகே கொடுத்துருப்பாங்க. இந்த மரம் எப்படி மாட்டுறதுன்னா இந்த 2 போல்ட்டை கழட்டிங்க. இந்த நட்டு மட்டும் உள்ள உள்ள போல்ட்டை டைட் வச்சுட்டு உள்ள நட் டைட் வச்சிருங்க. ஓகேங்களா? நட்டை டைட் வச்சுட்டா போதும். உள்பக்க போல்ட்டை கொடுத்துட்டு வெளியில் நட்டு போட கொடுக்கலாம். உள்பக்கமா போல்ட்டை போட்டு வெளியில நட்டு டைட் வச்சுருங்க. மாட்டியாச்சு. இந்த மாதிரி கவரை போட்டு அது மாதிரி வயரிங்ல வந்து பண்றப்ப மிஷினுக்கு வந்து ப்ராப்பரா எடுத்து பண்ணிருந்தோம். இந்த சுவிட்ச் போர்டு கொடுத்துருப்பாங்க. நீங்க இந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ பண்ணிருக்கோம்.
அது போக ஒரு நீங்களே வீட்டுக்கு கிரைண்டுக்கெல்லாம் எடுத்து பண்றாங்கல்ல, அது மாதிரி ஒரு பாடியில இருந்து ஒரு லைன் எடுத்து கீழே கிரவுண்ட் பண்ணிடுங்க. ப்ராப்பரா எடுத்து பண்ணனா உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியா இருக்கும்.